ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறீங்க. ஏதாவது ப்ராப்ளமா சார்? நீங்கள் பார்க்குறதுக்கு விஜய் மாதிரியே இருக்கீங்க. அங்கே மட்டும் நீங்கள் புசியான மாதிரி இருக்கீங்க. எப்போவுமே ஃபன்னாகவே போயிட்டு இருக்கு. ரொம்ப சீரியஸாகவே நான் கேள்வி கேட்குறேன். அதாவது என்னங்க, நீங்கள் வந்து யோசிங்க, நான் வேணான்னு சொல்ல, ஆனால் யோசிக்கிற மாதிரி நடிக்காதீங்க. நான் ரொம்ப சீரியஸாக பேசுகிறேன் இன்னைக்கு. என்ன சீரியஸாக பேச போகிறீங்க? அப்படி என்ன பேச போகிறீங்க சீரியஸாக? பேச விடுங்க, நான் வேணா போயிருட்டேன், எந்திரிச்சு போயிடுவா. ஓ, இப்போ நான் சீரியஸாக இருக்குன்னு இப்பயாவது நம்புறீங்களா? அதாவது உங்கள் சேனலுக்கு நீங்கள் இன்டர்வியூக்கு என்ன கூப்பிட்டுட்டு நீங்கள் எழுந்துச்சு போயிருவீங்க, அப்போ நான் இங்கே சும்மா உட்காந்துருக்கணும், தனியாக பேசிக்கிறேன். இப்போ என்ன பேச விடுங்க. தனியாக பேசுறது நான் வீட்டில் உட்காந்து பேசுவாங்க சார். நீங்கள் இப்படி பேசாதீங்க சார், எனக்கு கோபம் வரும் சார். நான் கோபப்பட தாங்க மாட்டேங்கிறீங்க. நல்லா கோபப்பட்டா நீங்க பெரிய சாதனை. ஏன் கோவப்பட்டா உங்களுக்கு பிபி இறங்கி வாய்ஸ் எல்லாம் வேற மாதிரி ஆகுது? நான் காட்டு மாதிரி ஆயிடுவேன். நீங்க இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி பண்ணுங்க. நான் டென்ஷன் வேற மாதிரி. ஆடியோ ப்ராப்ளம் ஆஃப் பண்ணிட்டு போயிட போறாங்க சார். சரி, இன்னும் சீரியஸா கேட்கணும். என்னன்னு கேட்குறேன், கேளுங்க. திரையுலகத்துல ஜெயநாயகன் படம் வராது. அந்த படம் அந்த படமா? ஓகே. கேசரி ஒரு லைன் எடுத்து ஓடாது, இனிமே ஓடாது. சிவகார்த்திகேயனும் புரட்சிகரமான பாடல்கள் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாரு. அஜித்தும் கார் ஓட்டுறதுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. சூப்பர் ஸ்டாரும் கமல்ஹாசன் கூட சேர்ந்து தனியா போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த ஒரு லைன் தனியா இருக்கு, ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒன்று வருது. சரி, அது கேசரி லைன்ல இருந்து வருது. தமிழ் சினிமாவை யார்தான் காப்பாத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? சீரியஸா கேட்கிறேன், சீரியஸா பதில் இல்லைங்க. நான் சீரியஸா ஒன்று சொல்றேன். சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒன்று, ஓகேவா? இதில் வந்து நீங்கள் ஆர்ட் ஃபிலிமு, அதுக்கப்புறம் வந்து நடிக்கிறதுக்காக உண்மை கதைகள் இதெல்லாம் பேஸ் பண்ணி படமாக எடுக்கலாம். இதெல்லாம் வந்து நேச்சுரலாக எல்லா லாங்குவேஜ்லையும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் வேர்ல்டு ஃபுல்லாக விரும்புகிறது ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமாவில் நம்ம எதை வந்து நேராக பார்த்து செய்ய முடியாத சில விஷயத்தை பறந்து அடிக்கிறது, பயங்கரமாக டான்ஸ் ஆடுறது, காஷ்மீருக்கு போகிறது, பனிப்பிரதேசம் போகிறது, ஃப்ளைட்லேயே ட்ராவல் பண்ணிட்டு, இது மாதிரிலாம் வந்து இயல்பு வாழ்க்கையில். இது அகண்டாலாம் கிடையாது. அகண்டாலாம் நம்ம இயல்பு வாழ்க்கையில் கூட வேண்டாம். அந்த மாதிரி அகண்டா வேண்டாம், அது வேண்டாம். நான் சொல்றது என்னன்னா, அந்த மாதிரி இயல்பு வாழ்க்கையில இல்லாத ஒரு விஷயத்த பண்ணி பார்க்கணும்னு ஆசை வரும். அப்படிதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஹாலிவுட்ல எத்தனை படங்கள் வந்தாலும் ஜேம்ஸ் பாண்ட் சீரிஸ் ஒன்று ஓடும் எப்பவுமே. அது வந்து ஆளுங்க ஜேம்ஸ் பாண்ட் மாறிட்டே வருவார். ஒவ்வொரு ஜேம்ஸ் பாண்டும் வெவ்வேறு ஆர்டிஸ்ட் வருவாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில். ஆனா அந்த ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் திருப்பி வரும். டுமாரோ நெவர் டைஸ் அப்படின்னு வரும். அதே தான் டுமாரோ நெவர் டை டுடே அப்படின்னு ஒன்று வரும். இது மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து தமிழ் சினிமாவில் ஒன்று தேவைப்படுது, ஒரு படம் தேவைப்படுது, ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பாட்டு, டான்ஸு, மெசேஜ், பப்ளிக் மெசேஜ், அந்த மாதிரி ஒரு படம் தேவைப்படுது. அந்த மாதிரி படங்களை இனிமேல் விஜய் படம் நடிக்க மாட்டார், அஜித் கார் ரேஸ் போயிட்டார். எனக்கு தெரிஞ்சு அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு, அந்த இடத்த நிரப்புறதுக்கு வந்து நான் ரொம்ப சீரியஸாகவே சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு அவரை காமெடியாக தான் நினச்சேன். நிஜமாங்க. வாட்டர்மெலன் ஏங்க, நான் யாரை பற்றி சொல்லியிருக்கேன், நீங்கள் யாரை பற்றி? மனுஷனே கிடையாது. நான் ஒரு நல்ல மனிதரை பற்றி சொல்ல போகிறேன். அவர் ஒரு வியாபாரி. அவர் ஒரு வியாபாரிங்க. அவர் படம் எடுக்கிறதுங்கிறது அவருக்கு ஒரு பேஷனாக வந்து படத்தில் நடிக்க ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்தார், அப்புறம் படம் எடுக்க ஆரம்பித்தார். லலிதா எங்ககிட்ட வாங்க, உங்களுக்கு கம்மியான விலை. அவர் படம் நடிக்கலையே, அவர் வெறும் ஆட்ல மட்டும் தான் வந்தாரு. இவர் வந்து ஆடு வந்தார், இவர் ஆடும் வந்தாரு, படத்துலயும் நடிச்சார். ஸோ அப்படி படத்துல நடிக்கும் போது பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு பெரிய பெஸ்ட் அவர் தான் லெஜண்ட். சரவணா இருக்கார்ல, ஆரம்பத்தில் நடிக்க வரும்போது நான் என்ன நினைச்சேன், அவரு வந்து பார்க்கறதுக்கு ஏன் இப்படி எல்லாரும் அவரை ட்ரோல் பண்றாங்க, நகைச்சுவையா இருக்கு, இவர் ஏன் இப்போ வந்து நடிக்க வராரு, இவர் வந்து ஒரு அண்ணாச்சியாச்சே, எதுக்கு வராருன்னா யோசிச்சேன். முதல் படம் கதை இருக்குல்ல, கதை சூப்பராக இருந்தது. அதான் நம்ம சேனல்ல பேசியிருக்கோம். ரெண்டாவது படம் பார்க்குறேன், படம் பார்த்தீங்களா? ரெண்டாவது இல்லைங்க, ரெண்டாவது படத்துல டீசர் வந்தது இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஒரு அறிமுக விழா மாதிரி ஒன்று பண்ணாங்க. ஆமா, அந்த அறிமுக விழாவில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இது இருக்கு, அது என்ன, இந்த கதை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஏன்னா படத்துக்கு பேர் லீடர்னு வச்சிருக்காரு. ஆமா, பெரிய ஆளுங்களே கிடைக்கல, உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி. அப்புறம் லீடர்னு வச்சோன்னே கதை என்னவா இருக்கும் அப்படின்னா, துரை செந்தில்குமார் தான் டேரக்டர். ஸோ கதை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னார், அப்படியே ஜனநாயகம் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டார். ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று சொல்லிட்டார். ஸோ எல்லாரும் அப்படியே விட்டாங்க. சரி ஓகே, இவர் ஏதோ சொல்கிறாரு, இவர் பப்ளிசிட்டி சொல்கிறாருன்னு நினச்சிருந்தாங்க. டீசரை பார்க்குறேன், கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. கிட்டத்தட்ட இல்லை, ஆக்சுவலாக வந்து எச்சினோத்து ஒன்று சொன்னாப்புல, நான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இது பகவந்த் கேசரியோட ரீமேக்லாம் இல்லை, அதுலேருந்து ஒரு லைனை தான் எடுத்து பண்ணியிருக்கோம். எடுத்து பண்ணது எச்சினோத் இல்லை, துரை செந்தில்குமார். ஓஹோ. அந்த கரு, அதாவது ஒரு ஒரு ஹீரோ ஒரு சின்ன குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக அது எக்ஸ்டெண்ட் பண்ணி பெரிய பொண்ணாயிடுதுங்கிறதே பகவந்த் கேசரியில். ஒரு சின்ன குழந்தைய வந்து தான் குழந்தை மாதிரி பார்த்துக்கணுங்கிறதுல ஒரு கதை இருக்கு. ஓகே, அது பகவந்த் கேசரியில் இருக்கு. அதே லைன் எடுத்து இவர் பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா டீச்சர் பார்க்கும்போது என்ன, என் பொண்ணோட நான் இருக்கணும் அப்படின்னு. சரி பொண்ணு தான் பொண்ணு நினச்சா அந்த பொண்ணு சொல்லுது, அந்த பொண்ணு வந்து எனக்கு அவர் கூடவே இருக்கணும், அவர் கூட நீ எப்படி இருக்க முடியும் அப்படின்னு இன்னொரு பொண்ணு கேட்குது. அப்போ உனக்கு அப்பா இல்லை, நீ எப்படி அவர் கூட இருக்க முடியுங்கிற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற டவுட் ஆயிடுச்சு. படத்தில் பார்த்தா ஃபைட்டு, பாட்டு, அது நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல் ஃபைட், எல்லாமே எல்லாம் ஃபாரின் லொக்கேஷன். அதான் சொன்னேன்ல, இப்போ என்னால் போய் நான் வந்து ஸ்பெயினை பார்க்க முடியாது. உங்களுக்கு புரியுதா? இயல்பு வாழ்க்கையில் இப்போ நம்ம எம்ஜிஆர் நகரில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்க ஒருத்தவங்க ஸ்பெயின் போய் பார்க்கணும், ரோம் பார்க்கணும், இட்டாலி பார்க்கணும் அப்படின்னா பார்க்க முடியாது. ஆனால் அதெல்லாம் காமிக்கிற சினிமா தான் என்ஜாயபிளாக இருக்கும். அப்போ அதில் பார்த்துட்டோம்ல, பாரியா எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்கு, அப்படி ஒன்று இருக்குல்ல, அதுதான் சினிமா. அதை கொண்டு வர்றதுல அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்டோட ப்ளஸ் இன்னொரு மேட்ரு என்னென்னா, பாலையா வந்து எப்படி தெலுங்குல வந்து ஒரு பெரிய ஸ்டார், சிரஞ்சீவி இருக்காங்க, பவன் கல்யாண் இருக்காங்க, மகேஷ் பாபு இருக்காங்க, ஆனால் பாலையாவுக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும். ஏன் தெரியுமா? அவரு ஒரிஜினலாகவே கோவக்காரரு, கோவப்பட்டு தான் ஒரு மெசேஜ் சொல்லுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணி சரவணன் வந்து ரெடி ஆகிட்டான்னு வச்சுக்க, லெஜெண்டு, அவ்வளோதான். ஆனால் அவர் மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாரு, எங்கே போனாலும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான். நல்லது செய்கிறாரு, நல்லா அவர் கொடுக்கலாம். ஆக்சுவலாக என்னன்னா, அவர் சும்மா சொல்லக்கூடாது. அவங்க எம்ப்ளாயிஸு இப்போ கூட சமீபத்தில் வந்து அந்த டீசரை வெளியிடும் போது கமலா தேட்டரில் வெளியிட்டாங்க. கமலா தேட்டர் ஃபுல்லாக ஒரே கொண்டாட்டம் தான். நம்ம நினைக்கலாம் இவருக்கு எப்படிங்க ரசிகர்கள் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். அவங்க எம்ப்ளாயீஸ், அவங்க நல விரும்பிகள். அது புரியுதா அவங்களுக்கு? காலகாலமாக நம்ம ஆளுங்களுக்கு வந்து நம்ம குடும்பத்தை நல்லா ஒருத்தர் பார்த்துக்கிட்டாருன்னா அவருக்காக என்ன வேணாலும் செய்யலாங்கிற அந்த எண்ணம் நம்முடைய மண்ணில் இருக்கு, இந்த மரபுல இருக்கு. அது அந்த விஷயத்துல அவரு லெஜெண்ட். சைக்காலஜிக்கலா பார்த்தோன்னா அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், அது மாதிரி சினிமாவுக்கு யார் வேணாலும் வரலாம். நீங்க தனுஷோட ஃபர்ஸ்ட் படம் அவரை பார்க்கும்போது எல்லாரும் சிரிச்சோம், என்னடா இவ்வளவு ஒல்லியா இருக்கா, இப்ப நான் அதுவும் மிலிட்டரி கெட்டப்ல வருவாரு, என்னடா இது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு படத்துல அப்பா வேஷம், அடுத்த படத்துல பட்டாசுன்ற படத்துல பையன் வேஷம், அதை ஏத்துக்கிறோம். அதே தனுஷ் தான், பெரிய டிஃபரெண்ட்லாம் தெரியல, முகபாவனைகள்லாம் மாறல. சிம்பு மொத வந்து பாட்டு வருவாரு, எத்துப்பல்லோட பாட்டுக்கு வந்து ஆடுவாரு. தீராஜ் இந்த பையன் அப்படின்னு. இன்னைக்கு என்ன படம் அது, அரசன் எல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கு. விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் படம், விஜய் அப்படிதானங்க, என் பையன் நடிக்க மாட்டான் அப்படின்னு. அந்த அது சைக்காலஜிக்கலா நம்ம வந்து அதே மாதிரி அந்த படத்துல எல்லாம் அவங்க வந்து நடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டினியூஸா அந்த கெரியர் அவங்க பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டாங்கன்னா, நல்ல கதையை தேர்வு செஞ்சு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே போனாங்கன்னா அவங்க ஒரு உச்சத்துக்கு போயிடுவாங்க. நீங்க சிவகார்த்திகேயன் மெரினா படமும் பராசக்தி படத்துக்குமான டிரான்ஸ்மிஷன் இருக்குல்ல, அது எல்லாமே கதை சூஸ் தான். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவர் நல்லாவே கதை சூஸ் பண்றாரு. இவர் வந்து இப்போ பணம் இருக்கு, சில பேர் வந்து நிறைய பணம் இருக்குப்பா, ஏதோ ஒரு சும்மா ஒரு இதுக்காக பணம் எடுக்கிறாரு, யாரும் எடுக்க தெரியாமல கூப்பிட்டு எடுக்கிறாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பண்ணல. ஆக்சுவலா லெஜெண்ட் என்ன பண்றாருன்னா, கரெக்டான கதையை சூஸ் பண்ணிக்கிறாரு, கரெக்டான டேரக்டர் சூஸ் பண்றாரு. போன படத்துல மிஸ் ஆன ஒரு விஷயத்த இந்த படத்துல கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பா ஒரு குரூமாய் வருவார். இதுல சில பேர் வந்து நடிக்க வந்து சம்பாரிச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும்னா, இவர் ஆல்ரெடி மக்களுக்கு நல்லது செஞ்சவர். நான் ஒரு தடவை சொன்னேன்ல, நான்லாம் 50 ரூபாய்க்கு சட்டம் வாங்கினதே சரவணா ஸ்டோர்ஸ் தான் வாங்கினேன்னு. அந்த கமலா தேட்டர்லேருந்து ஒருத்தர் வெளியில் வரும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள்லாம் தீபாவளி பொங்கல் எங்களை மாதிரி சராசரி மனிதர்கள் கொண்டாடுனது காரணமே சரவணா ஸ்டோர்ஸ் தான். அது ஒரு காலகட்டத்தில் சென்னை முழுக்க. இதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க உங்களுக்கு, நான் விளையாட்டுக்கு சொல்லலை, இது ஒரு காரணம் சொல்லலாம். நான் ரொம்ப எமோஷனலாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். தீபாவளி பொங்கல் சமயத்தில் அன்னாடும் வேலை செய்கிறவங்களுக்கு போனஸ் இதெல்லாம் பணம் வர்றதெல்லாம் கடைசியாக தான் வரும். இந்தப்பா தீபாவளி போனஸ் எப்படின்னு எப்போ கொடுப்பாங்க தெரியுமா? தீபாவளி இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி கொடுப்பாங்க. அப்போ கொடுத்து துணியை எடுத்து கொடுத்தா டெய்லர் கடையில் கியூ நிற்பாங்க.
கொடுத்துறேன் ஐயோ தைக்க முடியாதுங்க, தீபாவளிக்கு அப்புறம் தைச்சுக்கங்க அப்படின்வாங்க. அப்புறம் தான் வரும் அப்படின்வாங்க. விடிய காத்தால 4 மணிக்கு டெய்லர் கடையில் வந்துப்பாங்க. அந்த சமயத்துல தான் நேரா டி நகர் வந்தோம், சரவணா ஸ்டோர்ஸ் போனோம் அப்படின்னப்போ இவங்க அப்பா காலத்துல இருந்து அது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சராசரியாக ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்துல அன்னாடும் வேலை பார்த்து சம்பாரிச்சு போனஸ்னு ஒன்று வாங்குற அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப அடித்தர மட்டத்தில் இருக்க மக்கள்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம அந்த விழாவை கொண்டாடணும், அன்னைக்கு நம்ம புது சட்டை போடணும். அதை நிறைவேற்றியது சரவணா ஸ்டோர்ஸ் தான். நான் இன்னொன்று சொல்லவா, சென்னைக்கு வந்து நான், எங்கள் அம்மா, அப்பா, அக்கா 4 பேர், தம்பி இங்கே வந்து தான் பிறந்தான். வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட், எங்கள் அப்பா வந்து இந்த கம்பிலாம் கட்டுவார், பெரிய பெரிய பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து. அப்போ அவருக்கு சென்னையில் வந்து போத்தீஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வருது. அந்த ஒரு டிசைன் இருக்குல்ல போத்தீஸ்னு, அந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் அவர் தான் பண்ணது. அதுக்கப்புறம் சரவணா ஸ்டோர் லெஜெண்ட் இப்படி கண்ணாடி இப்படி வருமே, அந்த பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினது. கட்டும் போதெல்லாம் என்னை கூட்டு போயிடுவாரு, கண்ணாடி துண்டு இரும்புலாம் இருக்கு பார்த்து. அது கட்டும் போதெல்லாம் நாங்கள் விளையாடிக்கிட்டு இருந்தோம் அந்த பில்டிங்ல குழந்தையில. அது மட்டும் இல்லை, அங்கேயும் இன்னொரு சரவணா ஸ்டோர் கட்டினாங்க நல்லி. அப்புறம் பேக் சைடில் ஒரு போத்தீஸ், அதுக்கு அப்புறம் நிறைய இந்த மாதிரி பெரிய பில்டிங் துணிக்கடைங்க முக்கியமா. அதெல்லாம் அந்த நேரத்தில் அந்த சைடு போனால் எனக்கு அந்த ஞாபகம் வரும், சின்ன வயசுல இப்படி இருந்தோமே. அப்போல்லாம் அந்த ரோடு வந்து வெறிச்சோடி கிடக்கும். இல்லை உண்மைதான், நான் தான் சொல்றேன். அதாவது என்னன்னா, இந்த பெரியவர் இருக்காருல்ல, அவரை நான் நேரில் பார்த்துருக்கேன். நான் இவங்க யாரும் இப்போ இருக்கவங்க பார்த்ததில்ல, நான் கடைக்கு போகும்போது நேரில் பார்த்துருக்கேன். அவருக்கு ஒரு கடையின் முதலாளியா இல்லாமல் இருப்பார். அதே மாதிரி இவர் வந்து நீங்க பார்த்தா இவருக்கு சினிமா நடிக்கிறது பேஷன். என்னதான் இன்னைக்கு வந்து இவர் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டார், ஏன்னா இவர் தொழிலில் ரொம்ப கவனம் செலுத்தி நிறைய வியாபாரங்களை பெருக்கி மக்களுக்கெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் லேட்டாக வந்திருக்கார். அப்படி லேட்டாக வரும்போது அவருடைய ஆசைக்கு சாதாரணமாக கூட படம் பண்ணிட்டு போகலாம். ஆனால் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து, நல்ல இயக்குனர் தேர்ந்தெடுத்து, நல்ல டெக்னீஷியன் டீமை தேர்ந்தெடுத்து சூப்பராக பண்ணுறாரு. அப்போ எனக்கு தெரிஞ்சு இவர் தான் அந்த எலிஜிபிள் பர்சன். நீங்கள் அடுத்தது மக்களுக்காக என்ன செய்றீங்கன்னு கேட்கறதுக்கு எலிஜிபிள் பர்சன்லாம். இப்போ விஜயெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்க அங்க வரீங்களா? இல்ல அங்க வரீங்களா? இல்ல நான் என்ன கேட்கறேன், கரெக்ட் தான். புதுசா ஒருத்தர் நான் வந்து நான் ஓப்பனாவே சொல்றேன், அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு, லெஜண்ட் சரவணா அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. இந்த ஏஜ்ல படம் நடிக்கிறாரு. படம் நடிக்கும் போது ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி, அந்த தெலுங்கு படத்தை இந்த மாதிரி ஒரு லைன் நல்லா இருக்கு, அதுல இருந்து ஒரு கதையை எடுக்கணும்னு துரை மாதிரி ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்றாரு. இவ்வளோ வருஷமா சினிமா நடிச்சவர் ஸ்ட்ரெயிட்டாவே பாளையப்படுத்த எடுத்து ரீமேக் பண்றாப்ல. ஒரு நல்ல கதையை கூட உங்களால செலக்ட் பண்ண முடியல. கரெக்ட் தான். அதாவது அதெல்லாம் தான் வருத்தம். சரி, ஆக்சுவலா என்னன்னா, நம்ம ஆரம்பத்தில் நீங்க சொன்ன மாதிரி சில பேரை வந்து ஆரம்பத்தில் நம்ம எடை போட முடியாது, அவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. இவங்க லைஃப்ல அவங்களுக்கான இடத்தை தக்க வைப்பாங்க. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய டேலண்ட் மட்டும் கிடையாது, அவருடைய உழைப்பு. அவர் உண்மையிலேயே அவர் வந்து உண்மையா இருந்திருக்காரு மக்கள்கிட்ட. அந்த உண்மைக்குன்னு ஒரு உயர்வு இருக்கு, அந்த உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். ஆமா, நிச்சயமா. முக்கியமாக நான் ஒன்று சொல்ல வந்தேன் என்னன்னா, ஒரு மனுஷனை நம்ம பெரிய ஆள் அரசியலுக்கு வராரு, அவர் நல்லவர்னு சொல்றது எல்லாமே அவருடைய செயல்பாடுகள் தான். அவருடைய செயல்பாடுகள் தான். நீ இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்க, உன்னையே நான் தேர்வு செய்யணும் அப்படின்ற ஒரு சுய அனாலிசிஸ் தானே. கண்டிப்பா அதுல பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறதான். டெஃபினட்டா இந்த படம் வந்து ஆக்சுவலா ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் நினைக்கிறேன். ஓ அப்படியே இப்பயே வருதா? ஆமா. அவருக்கு என்ன எலெக்ஷனா பிரச்சனை? அப்ப நம்ம போய் அவங்க யோசிச்சிருப்பாங்க, ஜனநாயகன் எலெக்ஷனுக்கும் வரல, சரி ஓகே, எப்படி எலெக்ஷன் முடிஞ்சாலும் தான் வரும், நமக்கு என்னப்பா திரைப்படம் மக்களை சந்தோஷப்படுத்தணும். சரி, அப்ப நம்ம வந்து படத்தை போய் சீக்கிரம் போய் வந்துச்சுன்னா போய் ஆமா, வர்ற மார்ச்சா 21ஆம் தேதி ஆடியோ லான்ச் ஏதோ சொல்லியிருக்காங்க. ஓ ஓகே, நம்ம அந்த படத்தை போய் சீரியஸா போய் சீக்கிரம் போய் பார்க்கணும். இல்ல உண்மையாவே சீரியஸா பார்க்கலாம். ஆக்சுவலா என்னன்னா, ஒரு சில விஷயங்கள் மாத்திக்கணும், அது உண்டு. அவருடைய நான் வந்து ஒரு ஃபிலிம் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன், இதெல்லாம் அவர் மாத்திட்டாருன்னா அவர் வந்து அது கரெக்டா வந்து போயிடலாம், அதுல மாற்றமே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அது வந்து கண்டிப்பா நடக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, அதாவது பொதுவாக நான் எல்லா படத்தையும் ட்ரோல் பண்ணிடுவேன். ஏதாவது மொக்கையா இருந்துச்சுன்னா அதை பத்தி பேசுவேன். லெஜெண்ட் வந்து எல்லாரும் ட்ரோல் பண்ணும்போது நான் அதை ட்ரோலே பண்ணலை. கரெக்டு. என்னோட பொய் சொல்றேன்னா, என்னோட எல்லாத்துலேயும் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். என்னோட போஸ்ட் எல்லாத்துலேயுமே பல படங்கள் இப்போ போன வாரம் கூட அது காரணம் என்ன தெரியுமா, சின்ன வயசுல உங்களுக்கு நடந்ததுன்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அதே பாதிப்பு தான் எனக்கு. நான் காலேஜ் படிக்கும் போது நான் இன்னும் ஞாபகம் இருக்கு, தாம்பரத்தில் நான் இருக்கும்போது ஒரு தீபாவளிக்கு துணியை தச்சு காலைல 4 மணிக்கு கொடுக்குறேன். 4 மணிக்கு நம்ம ஊரில் என்ன வச்சு கொண்டாடுவேன், 4 மணிக்கு கொடுக்குறேன். இங்கேருந்து ஓடுறோம் டீனர், ஏதாவது ஒரு சட்டை கிட்ட ஏதாவது எடுத்து புது சட்டை போடணும்ல. ஆமா, விழாவே அது ஒன்று தானே, தீபாவளி தானே, எல்லாரும் ஒன்றா. அதாவது மதங்கள் வேறுபட்டாலும் இனங்கள் வேறுபட்டாலும் தீபாவளி ஒன்று தான் எல்லாரும் கொண்டாடுறது.
அது ஆக்சுவலா தீபாவளியோட ஒரிஜினல் கருத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது. இல்ல இங்க எல்லாரும் ஆனா இங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டுல தீபாவளி எல்லாரும் தீபாவளி நான் கொண்டாடுறாங்க. குழந்தைகளுக்காக சொல்றேன். ஆமா, ஒரு பட்டாசு வெடிக்கணும். அது எதுக்காக கொண்டாடுறாங்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. அது வேற. அது வேற. தமிழ்நாட்டுல இது முஸ்லீமும் கிறிஸ்டினும் எல்லாரும் கொண்டாடுவாங்க, பொங்கலும் கொண்டாடுவாங்க. அது விசித்திரமான மாநிலம் தான் தமிழ்நாடு. அதில் நம்ம வந்து நிச்சயமா பண்ணுவோம். ஏன்னா நான் அதுக்கு வரேன். ஏன் அந்த படத்தை ட்ரோல் பண்ணலன்னா, அந்த கதை வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதில் நடிச்சிருந்த கேரக்டர் எல்லாரும் பெரிய பெரிய ஸ்டார். முக்கியமாக அதில் நான் போய் விவேக் சாருக்காக போய் பார்த்தேன். அந்த படம் ரிலீஸ் ஆகும் விவேக் அவரு இல்லை. ஆமா, இல்ல அவர் இல்லை. அவரு அதனால போய் சரி அவர் அதில் என்ன எஃபோர்ட் போட்டிருக்காருன்னு போய் பார்க்கணும்னு சொல்லி போய் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இந்தியன் 2 எனக்கு சரியா பிடிக்கல. இந்தியன் 2 வந்து உங்க டீமோட ரெஃபரன்ஸ் அதில் இருக்கு, நீங்க போய் பாருங்க, நீங்க தான் பார்க்கிங் டாக்ஸ்ன்னு சொல்லி உங்களை மாதிரியே ஒன்று வச்சிருக்காங்க, உங்களை மாதிரி குறுந்தாடி, அப்புறம் ஒரு பொண்ணு, இன்னும் 2 பேர், அதுவும் அந்த 2 பேரோட சாயலும் அந்த டீம்ல இருக்க மாதிரியே இருக்கு. ஆமா, ஒரு யூடியூபர்ல இருந்தா கதை ஆரம்பிக்கும். அப்படிதான் இருக்குன்னாங்க. இன்ன வரைக்குமே நான் இந்தியன் 2 பார்க்கல. நான் ஒரு கதை சொல்லும் போது ஒருத்தர் வந்து சொன்னார், சார் இந்தியன் 2 கதையும் இப்படிதான் சார் ஆரம்பிக்குதுன்னு. ஆக்சுவலா அது வந்து யூடியூப்ல இருந்து கரெக்ட் இப்பதான் ஞாபகம். அப்ப நானும் போய் பார்த்தேன், என்னடா இது கதை, இது எரிச்சல் ஆகுதுன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் ஆனா ஓகே அப்படிதான் தோணுச்சு. ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, என்ன மாதிரி செட்டையர் பண்றதும் ஒரு நல்லா இருக்குன்னு ஒரு பிக் ஸ்கிரீன்ல அதுவும் காட்டுறாங்கன்னும் போது எனக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு.